இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் செப்டம்பர் 5ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 20ஆம் திருநாள், திருவோண நட்சத்திரம், மகர ராசி, திரையோதசி திதி. எல்லோருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம்னு பெருசாக வேலை செய்யாது. பட் ஸ்டில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் 10 மடங்கு உயர்வை கொடுக்கும். வரவேண்டிய பணம் எல்லாம் வந்து சேரும். எதெல்லாம் தட்டி போதோ தள்ளி போதோ எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனோதிடம் மிக அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தை பண்ணாலும் சரி, ஊர்ஜிதமாக நான் முடிச்சே தீருவேங்கிற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டினம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ கட்டாட்சம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பெண்கள், இல்லத்தரசிகள், தாய்மார்களுக்கு ஒரு உற்சாகமான நற்செய்தி வரும். இந்த நாள் சாயந்தரத்துக்கு கூட உங்கள் வீட்டு கதவை தட்டி ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்லுவாங்க. தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது, தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு. வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக வரவேண்டிய ரொம்ப முக்கியமான பணவரவுகள் வரும். வீட்டு முழுக்க சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய பிரயாணங்களும் சந்தோஷங்களும் மிக அதிகமாக பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அச்சுதன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டினம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பிளான் பண்ண மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லாத்தையுமே திறமையாக சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாக பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமாக கஜலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டினம் வெள்ளை நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் நல்லா இருக்கும். நல்ல சான்ஸ்லாம் தேடி வரும். எந்த விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் தாராளமாக தேருக்கும். அழகு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு யோகத்தை கொடுக்கறது. மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறையா பேர் இன்றைய நாள் புடவைலாம் வாங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விஜயலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டினம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் முதல் விஷயம் குழப்பம் வரும். அந்த குழப்பம் மத்தியானத்துக்கு அப்புறம் தீரும். அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயத்தையும் முடிக்கிற மாதிரி வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரங்க மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனை வரும். உத்தியோகிகளுக்கு சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் கொடுக்கும். ஆனால் நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த இடத்துல வேலை பார்க்காம மற்ற எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்போம். அதனால தான் அந்த குழப்பம். செய்யக்கூடிய வேலையை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியாத இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்தந்த செயல்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இன்றைய நாளை பொறுத்தவரை கொஞ்சம் போராட்டங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு அது சாதகமான ரிசல்ட்டாக கொடுக்கும். சாதகமான ஒரு நல்ல ஒரு சேஞ்சை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய, லாபங்களை நிறைய ஈட்டக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டினம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். ஒரு 2-3 மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். திருமண பந்தம் நிச்சயிக்கப்படக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுறது. இந்த நாளை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நிறைய பேருக்கு திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு சில பேருக்கு குழந்தை பிராப்தம் தாமதம் வாங்கின்றதுன்னா அந்த குழந்தை பிராப்தம் டக்குன்னு முடிஞ்சிடும். தேவையில்லாத மனக்கவலை, தேவையில்லாத சோர்வு, இது எல்லாமே கிளியர் ஆகிடும். எதுலேயுமே டென்ஷன் கிடையாது. எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிங்கன்னா அந்த விஷயத்தை பிளான் பண்ண மாதிரி நல்லபடியாக முடிக்கணும். அது இன்றைய நாள் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டினம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்து சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால வீட்டில் ஆடம்பரமான விஷயங்கள் நடக்கும். வீடு வாங்கிறது, ஒரு 6-7 மாதமாக வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இன்றைய நாள் வீடு கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா ஏற்றங்கள் கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். தேவைக்கு அதிகமாக பணம் வரும். கவர்மெண்ட் எய்டட், அரசாங்கம் சார்பு இருக்கக்கூடிய நிறையா இடங்கள் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் பேங்க்கில் வேலை கிடைக்கும், சில பேருக்கு சொசைட்டியில் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்.
வங்கிகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத ஒரு அப்ரிசியேஷன், பாராட்டுகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை பதிவு செய்வீர்கள். இந்த நாள் எதுவாக இருந்தாலும், உங்கள் பிளான் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் இருக்கும். 10 பேருடைய உதவியோடு செய்வீங்க. சுக்கிரனுடைய பார்வை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பெண்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் கன்ஃபியூஷனே கிடையாது. எல்லா காரியங்களும் வெற்றி. நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. புதிய வண்டி வாங்குவது, புதுசாக இடம் மாறுறது, இல்லைன்னா பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக யோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பண வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதாரம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் டக்குன்னு முடிஞ்சிடும். கவலையே கிடையாது. அமோகமான நாளாக 2 நாள் இருக்கப்படுறது. நல்ல தனலாபங்கள் கொடுக்கும். எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிப்பது அப்படிங்கிற மாதிரி 2 நாள் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷத்தின் உச்சகட்டம்னு சொல்லுவோம். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பீங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கூட சரியாக போயிடும். நல்ல பணம் வரும். நிறையா பேருடைய சப்போர்ட்டு கிடைக்கும். நல்ல அந்யோன்யத்தை பார்க்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஜன ஆகர்ஷண சக்தி யாருக்குன்னு கேட்டால் மகரத்துக்கு தான். அதனால் இன்றைய நாள் ஸ்டார் யாருன்னு கேட்டால் மகர ராசி நண்பர்கள். கிளாஸாக இருக்குது. சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. தைரியமாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய இடங்களுக்கு அலையிற மாதிரி வரும். அதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். இன்ஃபேக்ட் சொன்னால் நிறைய இடங்களுக்கு இன்பச் சுற்றுலா சென்று வருவீர்கள். ஜாலியாக ஒரு டூர் போகிறது. ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் டூர் போகக்கூடிய வாய்ப்புகள். ஃப்ரெண்ட்ஸோடு போவீங்க. நல்லா செலவு பண்ணுவீங்க. பிந்தாஸாக இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமான நல்ல செலவுகள் இருக்கும். பாராட்டுக்கள் குவியக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் மிக பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம பார்த்தது தகுந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மையை கொடுக்கக்கூடிய நாள். மிகுந்த லாபங்களை கொடுக்கக்கூடிய நாள். யாராவது கேஷ் கொடுக்கணுன்னு இருந்தாங்கன்னா 2 நாள் கொடுப்பாங்க உங்களுக்கு. திடீர் பண வரவுகள் தாராளமாக வரும். ஏதாவது நண்பர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாக வரும், இல்லை சாதகமான ரிசல்ட்டாக வரும். வியாபாரத்தில் பெரிய ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது. எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய நாளாக 2 நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் மீனம், 2வது மகரம், 3வது கடகம். இந்த 3 ராசிகளுக்கும் கிளாஸாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் கிடையாது, இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். ஏன்னா ஓணம் பண்டிகை தெய்வ அனுகிரகம் இருக்கிறதுனால அந்த பலி சக்கரவர்த்திக்கு எப்படி நல்லது நடந்தோ அந்த மாதிரி உங்களுக்கும் நல்லது நடக்கும். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து தாஸ்து. நன்றி, வணக்கம்.